ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன நடக்க போகுது, ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது. அது 6 கிரக சேர்க்கை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில். அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை. அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை. நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அது நடக்காது. அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய, மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த பக்கம் மும்பை, கோவா, புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போகிறது, அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது, அவங்களோட போய் வம்பு வழக்கு, இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம், பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை நிமித்தமாக செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனதருமை அன்பு
நேயர்களே. அப்போ அதே போல தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள், குறிப்பாக 12 ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே. ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது, மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும். அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ மீன ராசியிலே சுக்கிரன் ராகு தொடர்பு, கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு, இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது, கவனமாக இருக்க சொல்கிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகம் காத்திருக்கு. சார், லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் யாருக்குமே இந்த செகண்ட் ரவுண்டு ஆப்ஷன் கிடைக்காது. இப்போது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட், ஒரு கிரிக்கெட்டே இருக்குன்னாக்கா முதல் பேட்டிங் முடிச்சுட்டு அவன் சப்போஸ் சரியாக அதில் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல, விளையாட முடியலன்னா திருப்பி அவனுக்கு நீ இன்னொரு வாட்டி விளையாடுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கால நேரம் மிதுன ராசிக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறது. கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும், அல்லது ஜனவரி மாதம் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் கை நழுவி போயிருக்குமே, ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் அது மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏதேனும் வாய்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் விலகி இருக்குமே, ஆனால் அந்த கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் மிதுன ராசி அன்பர்களே. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமணமாக இருக்கலாம், ஒரு பொண்ணு பார்த்து மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்த்து, ஒரு பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்து மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கல்யாணம் நடந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு சமாதானம் பேச வந்திருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் அது அலட்சியமாக இப்படிலாம் வர முடியாதுங்க போங்கன்னு அமுச்சு விட்ருக்கலாம். அல்லது ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு காம்பன்சேட் பேச வராங்க, அண்ணன் தம்பிங்களாம் சேர்ந்து வராங்க, நல்லா இப்போ தர முடியாது, அப்புறம் அனுப்பி விட்டுட்டு ஐயோ நம்ம கையெழுத்து போட்டுக்கலாமோ. இது போல் வேலை வாய்ப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் அமைப்புகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு இருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களே. இதைத்தான் நான் யோகம் என்று, யாருக்குமே அந்த மாதிரி செகண்ட் டைம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சார், செவ்வாய் பகவான் ஃபார்வேர்டாக போகக்கூடியவர் சார், முன்னோக்கி அவரே அதிசாரம் பெற்று திரும்பவும் பின்னாடி வர்றார். வக்ரம் தானே சார் வரும். திரும்பவும் இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனத்துக்கு ஒரு மாதம், அந்த மார்ச் மாதம் முழுவதும் சனி பயிற்சி வரலும் உங்கள் கூடவே இருக்கார். சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுகிறது. இதனால் வரையிலும் அடிமை வாழ்க்கை. நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவன் ஒருத்தரை நம்பி தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டுருக்கணும். மிதுன ராசியாக இருப்பார். ஆனால் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவன் அவன் நம்பிக்கையாக இருப்பான், அவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான்னு நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் கணவனுக்கு, மனைவிக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, அல்லது வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு. அப்போ நீங்கள் மிதுன ராசி அன்பர்களை எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சாலும் சீங்கிற வார்த்தை தான் கிடைக்கும். ஒரு நல்ல பேர் கிடைக்குதானா நல்ல பேர் கிடைக்காது. அப்படி ஒரு வேர்வை சிந்தி உழைப்பீங்க, நல்ல உழைப்பு இருக்கும்.
ஒரு பாராட்டுதல் இருக்கான்னு கேட்டால் பாராட்டுதல் இருக்காது. இந்த மாதிரியான கடுமையாக இதெல்லாம் எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கும், எவ்வளோ மன கசப்பை கொடுக்கும், மன வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், அல்லது உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் வியாபாரம் செய்ய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் நீங்கள் பட்ட வீண்பழி அவமானங்களிலிருந்து மீண்டு எழுந்து நிமிர்ந்து அமரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அப்போ இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மிதுனராசி அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால், இந்த 9ல் இருக்கக்கூடிய சனி, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், அற்புதமான யோகம். வீடு கட்டி அமர்வதற்கான யோகம், வீடு மாற்றத்திற்கான யோகம். நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு, அந்த இடத்துல இருக்காதீங்க, வீடு மாறிடுங்க. இல்லைனா அவங்களாவே சொல்லுவாங்க, சாமி நான் இந்த இடத்துக்கு போனதுலேருந்து பிரச்சனை. அப்படின்னா ஒரு தோட்டம் விவசாய பூமியாக இருக்கும், அப்பா சம்பாதிச்சிருப்பார், அதை எடுத்து பையன் பேரில் எழுதுவார். எழுதுனதுலேருந்தே ப்ராப்ளம். அவங்க அப்பா பேரில் இருந்தவரை அது ஒழுங்காக இருந்திருக்கும். என்றைக்கு அவர் பேர்லேருந்து மாறிச்சோ அன்றைக்கே பூமியுடைய ராசிமானம் மாறிடும், பூமி தோஷம் வந்துடும். இதெல்லாம் நிறைய ரகசியங்கள், இதெல்லாம் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்குது. கண்ணாமுன்னா நம்ம மனம் பூமிக்கு ஆசைப்படக்கூடாது. அது என் பேரில் எழுதுரு, இது என் பேரில் எழுதுரு, ஆசைப்படக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான பரம்பரையாக வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள், இல்லை இந்த டாக்குமெண்ட்டை சொத்து பிரித்ததால் வந்த பிரச்சனைகள், இதனாலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வு காணக்கூடிய, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோகம் அமைகிறது. ஒரு குடும்பத்தில் அடுத்து ஏதேனும் துஷ்டிகள் நடந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு வீட்டில் அடுத்து ஏதாவது உயிர் போயிட்டே இருக்கு சாமி. அப்படி இல்லைன்னா அடுத்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. எங்கள் வீட்டம்மாக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், எதுவுமே சரியில்லை. அதுபோல் உடல்நிலை பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட மன பயம், மரண பயங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அதே போலத்தான் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி குரு தொடர்பு அது அற்புதமான பணவரவு, தனவரவு இருக்கும். நல்ல பணவரவு, ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது பணங்காசுகள் தேடி வந்து சேரும். உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். எனக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வேணும், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், எனக்கு 10 கோடி ரூபா வேணும். பண தேவைகள் இருக்குமே. ஆனால் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு, ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படும். அதன் மூலமாக ஒரு சிறந்த எதிர்காலம் உருவாக போகுது. ஒரு அற்புதமான எதிர்காலம் உருவாக போகுது. அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அப்போ இந்த அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பூர்த்தி செய்யும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, மார்ச் மாதம்
இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதம்தான். காரணம் என்ன? அஷ்டம சனி முடியுது. இப்போ கடகராசி தான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய உயர்ந்த அரசியல் தலைவர், ஒரு ஒன்றியம் அளவில் இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒன்றிய தலைவர்னால் எவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரம் இருக்கும், உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்றது நமக்கே தெரியும். அப்போ அந்த அரசியல் தலைவர் அவங்க கூட பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு பதவியில் இருக்கிறாங்க. அவங்க கூட சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை சாமி, உங்கள் பதிவை பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன். 7.5 சனியில் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை. அதுவும் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரங்கள் இருக்கும்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுறது நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. மற்றவங்க ஆட்சி காலத்து கூட நான் சிலமாக நல்லா தைரியமாக நல்லா தோளில் தொண்டை போட்டு நல்லா ஜம்முன்னு போயிட்டு வந்துருந்தேன் சாமி. இப்போ அது கூட முடியலை. என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஷ்டமசினி என்னை அப்படி படுத்தி எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஆட்சி அதிகாரம் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அதிகாரம் கையில் இருந்தாலுமே கூட அவங்களையும் இந்த அஷ்டமசனி சும்மா விட்டு வைக்கவில்லை. பசங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பசங்களுடைய கல்வியாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வெளியில் அவங்க பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் படி தாண்டி வெளியில் போகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். நாமெல்லாம் பார்த்தோம், இந்த மிதுனத்தில் போய் அஷ்டம சனி இருக்கும்போது ஒரு பெரிய உயர்ந்த நபர், பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பதவிகளை சொல்ல வேண்டாம், அவங்க வீட்டில் அந்த குழந்தை வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க வெளியில் போகிறதா இருக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த, இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், பொது வெளியில் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள். ஏன்னா கடகராசி அன்பர்களோடு நம்ம ஒன்றி பழகிறோம். நம்ம எத்தனையோ ஆன்மீக தலைவர்களை சந்திக்கிறோம், மடாதிபதிகளை பார்க்கிறோம், தர்ம ஆதீன கர்த்தாக்களை நம்ம பார்க்குறோம், அவங்களோடும் நம்ம க்ளோஸாக பழகிறோம். எத்தனை ஆதீனங்கள் நம்மளோட க்ளோஸாக இருக்கிறாங்க. வாராகியோட அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், எத்தனையோ பேருக்கு நம்ம வழிகாமிக்கிறோம். அப்போ வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சனியினால் ஏற்பட்டுள்ளது. அந்த மாதிரி கடுமையான கஷ்டங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிரிக்க கூட வரக்கூடாது. சாமிச்சா என்ன சாமி இப்படி இருக்குது, இவ்வளோ ஒரு கஷ்டமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் மறைந்து இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம். எனதருமை கடகராசி நேயர்களே, அதில் ஒரு முத்தாய்ப்பாக அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதம் ராசிக்கு 8ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சனியோடு இணைந்திருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ஷ்டமான காலம். சார் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா, அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் என்கொயரி ஏதாவது போய்கிட்டு இருக்கா, பதவி போட்டிகள், அரசியல் போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், ஏதேனும் வம்பு வழக்குகள், உள்நாடு வெளிநாடு ஏதேனும் வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கா, கேஸ் போய்கிட்டு இருக்கா, சார் நீங்கள் ஜெயிச்சா மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சாமி எப்படி சொல்லிட்டீங்க, 2 என்கொயரி போகுது, அங்கே இப்படி ரைடுக்கு அமுச்சு விட்டாங்க, இருக்கிறதெல்லாம் எட்மிட்டாங்க, பிடிங்கிட்டாங்க, இப்போ போய் நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்கிறீங்களே சாமி. சார் நான் எழுதி தரேன் கடகராசி என்பர்களே, வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு சார். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தினால் அனுகூலம் உங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து பெண்டிங் வர வேண்டியது இருக்கா, இல்லை பேமெண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருக்கா, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஏதாவது எடுத்து பண்ணுறீங்களா, அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான், இல்லை கையெழுத்து போட வேண்டியது இருந்தாலும் சரி தான், இல்லை பர்மிஷன்ஸு, பர்மிட்டு, லைசன்ஸு, இந்த மாதிரியெல்லாம் அரசு அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் சேரும். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது இருக்குமே, ஆனால் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான யோகம். அதே போலத்தான் பூர்வீக சொத்துக்கள் சேரும். சனி சூரியன் தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகப்பன் வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் பணங்காசுகள் சேரும். உங்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம். மெயினாக கடகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு ஏற்படும். உயர்ந்த நிலையில் டாக்டரே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரிதான், நிச்சயமாக நீங்கள் உயிர் பிழைப்பது உறுதி. சார் உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக முடக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த முடக்குகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அப் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற இறக்கங்கள் கலைந்து அற்புதமான யோகம், வியாபாரம் சிறந்த முறையில் அமையப்போகுது எனதருமை கடகராசி நேயர்களே. அதே போலத்தான் உத்தியோகம். சார் ஜாபு சிறப்பாக இருக்கும் சார், கவலையப்படாதீங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடி அலையக்கூடிய கடகராசி நேயர்களே, எனக்கு 48 வயசாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், 45 வயசாது, 52 வயசாது, வேலையை தேடி அலையக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஜாப் சேஞ்சஸோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு பதவி உயர்வோ வேலையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு அற்புதமான கால நேரமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய வராகி.